மகாவிஷ்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தன்னம்பிக்கை சொற்பொழிவு வந்து நடத்தினாரு. மாணவியர் முன்னாடி அந்த இடத்துல வந்து அவர் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசி இருந்தாலும் அவர் வந்து சில விஷயம் பாவ புண்ணியம், மறுபிறவி, அதுக்கப்புறம் முன் ஜென்மத்துல செய்த அந்த தவறுகளால் இப்ப வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது, இது போன்ற விஷயங்களை வந்து பேசுறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை வந்து அது வந்து ரொம்ப பயங்கரமா புண்படுத்தி இருக்கு. அவர் வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர். அவர் பேர் வந்து சங்கர். அவர் எழுந்து நீங்க பேசுறது தப்பு அப்படின்ட்டு அவர் வந்து அதை வந்து அப்போசிஷன் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அரசு வரைக்கும் போயிருக்கு. இடையில அந்த சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ், அதுக்கப்புறம் பிஎட், அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து பிஹெச்டி பண்ணி ஒரு முனைவர் பட்டம் என்பது பெற்றிருக்காரு. மகாவிஷ்ணு அவர்களுடைய பர்பஸ் நல்லா இருந்தாலும், அதாவது பாவ புண்ணியம் எல்லாம் இருக்குப்பா, பாவம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற சொல்ற அவருடைய பர்பஸ் நல்லா இருந்தாலும், பட் அது போய் ப்ரொஜெக்ட் ஆன விஷயம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலா நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய மனசுல வந்து என்ன விதிக்கும், முன் ஜென்மத்துல செய்த அந்த பாவத்தால தான் இப்போ வந்து நம்ம மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கில்ட் வந்து அவங்களுடைய மனசுல இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு தவறாக தெரிகிறது.